ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருந்து இடு மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த இடு மருந்தை நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு மருத்துவம். இடு மருந்துன்னா வசியப்படுத்துகிற மருந்து. இடு மருந்து கிராமத்தில் தான் இருக்குதுன்னு பார்த்தேன். இப்போ நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்குது. இது ஆந்திராவில் அதிகமாக இருக்குது. இதனால் அவங்க நிறைய பேர் இறந்துடுறாங்க. இடு மருந்துன்னா ஒருத்தரை வசியப்படுத்துறது. நம்ம கணவனை வசியப்படுத்தணும்னு நினச்சி மனைவி போய் அடுத்தவங்ககிட்ட இந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கறி குழம்புல தான் இதை கொடுப்பாங்க. இந்த கறி குழம்புல கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழம்புல அவங்க சாப்பிட்டவங்களுக்கு அது வயிற்றுக்குள்ளே போய் ஒரு மூளையில் ஒட்டி அந்த குடலில் புண்ணாக்கிரும். அந்த குடல் புண்ணு இருக்கும்போது உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், மூளை ஒரு மாதிரி கொஞ்சம் மந்தமாக இருக்கிற நேரத்தில் அடுத்தவங்க சொல்கிறத அவங்க கேட்கும்படியாயிரும். அப்போது அடுத்தவங்க யார் சொல்லுவாங்க? கூட இருக்கிற மனைவி சொல்லுவாங்க, நான் என் சொல் பேச்சை பூரா கேட்க வச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அவருக்கு உள்ள வயத்துக்குள்ளே புண்ணு வந்தது அவருக்கு தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. இந்த இடுமருந்தை யாரும் கண்டிப்பாக செய்யாதீங்க. அது ஒரு தவறான ஒரு மருத்துவம். மருத்துவ பேருக்கே ஒரு இழுக்கு. அது வயத்துக்குள்ளே புண்ணை தான் உண்டாக்குமே தவிர வேற எந்த ஒரு தவறும் செய்யாது. அந்த மயக்கத்தில் இருக்கிறவங்கள எந்த வேலை சொன்னாலும் அவங்க செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு மனம் கோணாமல் இருக்கிறதுக்காண்டி அவங்க செய்கிறத அது அவங்களுக்கு வசியப்படுத்தினதான் நினச்சி அவங்களுக்கு தேவையான வேலைகளை அவங்க செய்ய சொல்லி அவங்களுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இது போல் இருக்கும்போது அவங்களால சொந்தமாக யோசிக்கிற திறமை போயிடும். அவங்களுடைய முழு கவனமும் இருக்காது. அவங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் புரியாது. ஒருத்தர் அவங்க முதல்ல செஞ்சவங்களுக்கு தான் அது அடிமையாக இருப்பான்ற மாதிரி அது ஏதோ ஒரு தவறு நடக்குது. அது நிறைய மருத்துவமனையில் கண்டுபிடிச்சி வயிற்றுக்குள்ளேருந்து எடுத்திருக்காங்க. எடுத்த இடத்துல புண்ணாகி அந்த புண்ணான குடலை வெட்டியும் எடுத்து திருப்பி ஒட்ட வச்சுருக்காங்க. இது இன்னைக்கு உள்ள நவீனத்தில் கண்டுபிடிச்சதால் வெட்டி எடுத்து ஆளை காப்பாற்றிடுறாங்க. அன்னைக்கு இதை வெட்டி எடுக்க முடியாததால் உள்ள அது முடி முளைச்சி அவங்க இறந்துருவாங்க. புளி உடலில் எந்த ஒரு அழுக்கு பொருளையும் நிற்க விடாது, தேவையில்லாத பொருள்களையும் வெளியேற்றினோம். அதனால தான் புளியை பயன்படுத்தியிருக்காங்க. கறி குழம்புல அவங்க புளி ஊற்ற மாட்டாங்க. புளி ஊற்றாமல் அந்த மருந்துகளை சேர்த்து வச்சதால் குடலில் ஒட்டி அவங்களுடைய சிந்திக்கிற திறமை போய் அவங்களுடைய முழு திறமையும் போய் ஏதோ ஒரு செக்கு மாடு மாதிரி சுத்தின இடத்தையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதை அவங்க ஒரு பெருமையாக நினச்சிருப்பாங்க. நாங்கள் கட்டுப்படுத்திட்டோன்னு. கட்டுப்படுத்த முடியாது யாராலையும். அது தெய்வம் தான் நம்மளை கட்டுப்படுத்த முடியுமே தவிர எந்த ஒரு மனிதனும் குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அது தன்னால் வழியில் வந்துடும். எப்படி சூரியன் மேகத்துக்குள்ளே எவ்வளவு நேரம் இருக்கும், அது மேகத்தை களைய சிறிது நேரம் போதும், அதுக்கப்புறம் அதனுடைய முழு பிரகாசமும் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு இடுமருந்து வச்சவங்களுக்கும் அவங்க அதுக்கப்புறம் அவங்கள யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவங்களுடைய சொந்த புத்திக்கு வந்துடுவாங்க. வச்சவங்களுக்கு தான் அது வினை, செய்தாருக்கு செய்த வினை. அந்த மருந்துகளை வெளியேற்றணும்னு நிறைய பேர் பாடுபடுறாங்க, நிறைய செலவழிக்கிறாங்க. அதுக்கான சுலபமான மருந்து நமது நாட்டிலே கிடைக்கக்கூடிய மஞ்சனத்தி கரிசக்காட்டில் அதிக அளவு கிடைக்கும். இதை குயில்கள் அதிகமாக சாப்பிடும். இதை பெரிய ரகம் தான் நோனி. நம்ம நாட்டில் கிடைக்கிறது நுணா. இந்த நுணாவை நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற இடு மருந்தானது தானாக வெளியாகும். இந்த நுணாவை இடித்து எந்த வகையில் வேணாலும் நம்ம சாப்பிடலாம். நம்ம சாப்பிடும்பொழுது எவ்வளவு அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள வேதனை இருந்தாலும் அந்த வயிற்று வலி இடு மருந்தால் வர வயிற்று வலியானது கொடுமையாக இருக்கும். அவங்களால நேராக கூட நிற்க முடியாது, வளைஞ்சு நிற்பாங்க, சுருண்டு படுத்திருப்பாங்க, வெளியில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மஞ்சனத்தி இலையையும் அதனுடைய காய்களையும் லேசாக இடிக்கலாம், இல்லைனா மொத்தமாக போட்டு வேக வைக்கலாம். சிறுவர்கள் அன்னைக்கு விளையாட்டாக இந்த மஞ்சனத்தி காயை எடுத்து சுடு மணலுக்குள்ளே உள்ளே பிதைச்சி வச்சுட்டு மறுநாள் அதை தோண்டி பார்த்தா அது வெந்து போய் வெம்பி போய் பழுத்து இருக்கும். அதை சாப்பிட்டா சிறிதளவு இனிப்பும் புளிப்பும் கார்ப்பும் இருக்கும். இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, தவறு வராது. வயிற்றுக்குள்ளே இருக்கிற உபாதைகளை வெளியேற்றுறதுல இது ஒரு தலை சிறந்த மருந்து. மஞ்சனத்தி இலை கொழுப்புக்களை கரையக்கூடியது, உடலில் உள்ள சத்துக்களை மட்டும் கூட்டம், தேவையில்லாத கொழுப்புக்களை கரைக்கும் இந்த மஞ்சனத்தி. இந்த நுணான்றது, இந்த நுணாவை தான் நம்ம எல்லாரும் சாதாரணமாக நம்ம காட்டோரத்தில் இருக்கன்னு வெட்டி விறகு எரிச்சிடுறோம். இதனுடைய பயன்கள் யாருக்கும் தெரியல. இந்த மஞ்சனத்தினுடைய காய்களையும் இலைகளையும் பயன்படுத்தி இப்போ மருத்துவத்தை பார்ப்போம். மஞ்சனத்தி காய் ஒரு 5 காய் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு ஆளுக்கு. அந்த 5 காயோடையும் ஒரு 200 மில்லி தண்ணி சேர்த்துக்குங்க. அந்த தண்ணியில் இந்த மஞ்சனத்தி காயை நல்லா வேக விடுங்க. அதனுடைய இலைகள் ஒரு 2 இலையை கூட கிள்ளி போடுங்க.
ரெண்டையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி வெல்லம் சேர்த்து குடித்தோம்னா ருசியாகவும் இருக்கும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற இடு மருந்து வெளியாகும். இடு மருந்தால் அவதிக்குள்ளான அந்த இடங்கள் உள்ள புண்கள் ஆற ஆரம்பிக்கும். யாருக்கும் வச்சு யாரும் கட்டுப்பட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த இடு மருந்து யாரும் கொடுக்குறாங்கன்னா வாங்காதீங்க. வாங்கி வம்பா நீங்களே உங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறாதீங்க. உங்கள் கணவருக்கு கொடுக்குறேன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு தான் கஷ்டம். அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. இடு மருந்து சாப்பிட்டவங்களுக்கு குடலில் வலி அதிகமாகி யோசிக்கிற திறமை போயிடும். நரம்பு மண்டலங்கள் அதிகமாக பாதிப்பாகி சுருண்டே விழுந்துருவாங்க. சுடு சாம்பலை அள்ளி வயிற்றில் அடி வயிற்றில் வச்சு கட்டுவாங்க. அந்த வலிக்கு அப்பையும் கட்டுப்படாது. இது போல் பல முறை செஞ்சுட்டு கடைசியில் அதை அறுவை சிகிச்சை மூலமாக தான் எடுப்பாங்க. குடலினுடைய முழு பகுதியும் அந்த மருந்தானது அடைத்து அவங்கள செமிக்க விடாமையும் சாப்பிட விடாமையும் வாந்தி வரும், வயிற்றோட்டமாகும். அதனால் அவங்க இறந்துருவாங்க. அந்த நிலைக்கு யாரும் செய்யாதீங்க. இடு மருந்து வெளியாகணும்னா செலவழிக்க வேண்டாம். உங்கள் ரோட்டோரத்துலேயும் சாதாரண ஒரு இடத்துலையும் கரிசக்காட்டில் அதிகமாக இருக்கும். நீங்கள் எத்தனை வெட்டினாலும் இந்த மரங்கள் அழியாது. ஏன்னா இங்கே வெட்ட தழைக்கக்கூடியது. எத்தனையோ வகை மருந்தில் இந்த மஞ்சனத்தி மரம் அதிக அளவு மருத்துவ பயன். இதை யாரும் மருந்துக்கு பயன்படுத்துறது கிடையாது. சாதாரண செவல் நிலத்தில் இருக்கிற ஆடுகளோ மாடுகளோ இதை மேயாது. அதே போல் இதை நம்ம சாதாரணமாக சாப்பிட மாட்டோம். இதை நல்லா வேக வச்சு இதை வடிகட்டி அதோடு சேர்த்து வெல்லம் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்ல ருசியாக இருக்கும். நல்ல ருசியாக இருக்கிறது மட்டுமல்ல, இதமாக இருக்கும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது. இதை குடித்தது மட்டுமில்ல, இந்த தொக்கம் அந்த இடத்துல புண் இருக்கும் கண்டிப்பாக. அப்போது முருங்கை இலை சாறு ஒரு 20 சொட்டு அளவுக்கு உள்ளங்கையில் விட்டு நக்கி சாப்பிட்டா போதும். குடிக்க முடியாது முருங்கை இலை சாறை. ஏன்னா அந்த அளவு உமட்டும், வாந்திக்கு வந்தாலும் வந்துடும். அதனால் கையிலேயே கசக்கி ஒரு 10 சொட்டு விட்டு தினந்தோறும் ஒரு 3 நாள் அல்லது 5 நாள் நக்கிட்டு வந்தோம்னா அந்த சாரை நக்கி நாக்கில் சாப்பிட்டோம்னா குடலில் அந்த இடுமருந்து இருந்த இடம் புண்கள் ஆறும். புண்கள் ஆறிச்சுன்னா வலி குறைஞ்சிரும். அந்த வலி குறைஞ்சிட்டா அவங்க சொந்தமாக யோசிக்கிற திறமை வந்துடும். அவங்களுடைய திறமை முழு திறமையும் கிடைக்கும். இந்த மஞ்சனத்தினுடைய காய்களையும் இலைகளையும் வேக வைத்த தண்ணியை நம்ம இதமான சூட்டில் குடித்தா போதும். அதிக சூட்டில் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா குளிர்ச்சியானதுக்கப்புறம் குடித்தா இன்னும் நல்லது. ஒன்றும் தவறு கிடையாது. சூடாக தான் குடிக்கணும்னு இல்லை. இதை காய்ச்சி எடுத்து வச்சுருந்து 2 நாள் கூட இன்னைக்குள்ள குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வச்சுருந்து குடிக்கலாம். வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறும். இன்றைக்கி ஏன்னா தினந்தோறும் போய் இலை பறிக்க முடியாத சூழ்நிலை. அதனால் இந்த முறையை பயன்படுத்தினோம்னா 3 நாளில் இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் வெளியாகி அந்த இடு மருந்தானது வெளியாகி அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்கள் வெளியாகிடும். அவங்க சொந்தமாக யோசிக்கக்கூடிய திறமை வந்துடும். அந்த யோசிக்கும் திறமை வந்துச்சுனாலே அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இப்பொழுது உள்ள நோயில் தலைவலி மோசமாக இருக்குது. இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்குது. இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதால தலையில் உள்ள வேர்வை வேர்த்து திருப்பி தலைக்குள்ளேயே இறங்கி அவங்களுக்கு தலைவலி வந்துடுது. கண்கள் வீங்கிடுது. கண்ணுக்கு மேலே அதிக வீக்கமாகவும் அவங்க தலைவலி தாங்க முடியாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் தலையில் அதிக அளவு நீர் இருக்கிறதால அதிக அளவு சூடு தலையில் தான் ஏறி நிற்கும். உட்காரும்போது ஆசன வாய்க்கு போகும். தலையில் இருந்து உடம்புக்கு கீழே இறங்கக்கூடியது அந்த சூடு. இந்த சூடு மாறி கீழே மேலேயும் போகிறதால தான் நமக்கு அதிக அளவு உடம்பு சூடாயிருது. தலைவலி வந்துடுது எனக்கு அப்படின்றாங்க. அந்த தலைவலியில் நீர் கம்மல் தலைவலி. அது பார்க்கும்போதே பார்வை மங்கலாக இருக்கும். ஏன் பார்வை மங்கலாச்சு? பார்வையெல்லாம் நல்லா தான் இருக்கும். தலைக்கு மேலே அந்த நெத்தியில் பார்த்திங்கன்னா நீர் உள்ளே நின்று தலைக்குள்ளே ஊற்றின தண்ணி அப்படியே இறங்கி நின்று கண் மேலே அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே ஒரு மங்கலான பார்வை இருக்கும். இந்த பார்வை இருக்கிறவங்க கண்டிப்பாக தலைவலி அதிகமாக இருக்கும். அவங்க போனதுமே ஒரு காப்பியை சாப்பிடுவாங்க அல்லது போய் வேறு ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிடுவாங்க. இந்த முறை எடுத்துக்கிட்டு அல்லது பொத்தி படுத்துருவாங்க. அதிக அளவுக்கு அவங்களால படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாதுன்னா அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கண்ணில் அந்த நீர் ஏறிக்கிறோம். நீர் ஏறிச்சுன்னா படிக்க முடியாது. தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்தால் படிப்பு கட்டுரும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த நீர் கோர்வை வருது. இதற்கு காரணம் தலைக்கு எண்ணெய் தேய்க்காதால. தினந்தோறும் அவங்க தலையில் எண்ணெய் தேய்ச்சிருந்தாங்கன்னா அந்த நீர் கோர்வை ஏற்படாது. இப்போ யாருமே எண்ணெய் தேய்க்கிறது இல்லை. புதிய அளவு இந்த தலைக்கு போடுற பசைகளை போடுறாங்க. அந்த ஷாம்புன்றதை போட்டு குளிக்கிறாங்க. அது
தலையில் உள்ள துவாரத்தை அதிக அளவு விரிவாக்கிடுது. விரிவாக்கும் போது நான் தலையில் ஊற்றுற தண்ணி அனைத்தும் தலைக்குள்ளேயே நின்றுடுது. உடல் முழுவதும் கவசம் போடணும்னா கண்டிப்பாக அந்த தேங்காய் எண்ணெயை உடல் முழுவதும் தேய்ச்சி வந்தால் உடம்புல எந்த ஒரு நோயும் வராது. இந்த பனியும் வெயிலும் வந்து அந்த எண்ணெய் படாத இடத்துல படும்பொழுது அது கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு உபாதையை உண்டு பண்ணி அவங்களுக்கு அதிக அளவு நோயை உண்டு பண்ணும். அது இறக்கும் அளவுக்கும் போகுது. அதனால தான் அந்த தேங்காய் எண்ணெயை உடல் முழுவதும் தேய்க்க சொல்கிறேன். குளித்து முடிஞ்சு உடம்பை துவட்டினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தேங்காய் எண்ணெயை தேய்ங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து நீங்கள் பவுட்ரு போடுங்க, முகத்தில் எதுவும் போடுங்க. அந்த தேங்காய் எண்ணெய் உடலுக்குள்ளே போயிடும், வெளியில் இருக்காது. ஆனால் அது உடல் கவசமாகும். இந்த உடல் கவசத்தை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூடிரும், தலையில் நீர் கோர்க்காது, உடம்புல நீர் குறையும், எதிர்ப்பு சக்தி கூடிரும், எந்த வெயிலையும் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வந்துடும். எவ்வளவு குளிராக இருந்தாலும் அந்த குளிரில் போய் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வந்துடும். அது இல்லாமல் நாங்கள் எப்பயுமே தேங்காய் எண்ணெய் தேய்க்க மாட்டோம்னா நீங்கள் வெயில் அதிகமாக இருக்கிற ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீர் கடுப்பு வந்துடும். யூரின் போகும்போது உங்களால் போக முடியாது, சிறுநீர் கழிக்க முடியாது. சிலர் வந்து முழிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா கண்ணில் வந்து அதிக அளவு அந்த ஒளியினுடைய தாக்கம் ஆகி கண் சுருங்கி போயிருக்கும். இந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள், கண் பெரிதாக அழகாக. ஏன்னா அந்த குளிர்ச்சியால் அந்த மாதிரி இருக்குது. வெயிலில் போயிட்டு வந்தவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் தாக்கி இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயை தேய்ச்சோம்னா அந்த அளவு தாக்காது. இந்த தேங்காய் எண்ணெயை தேய்க்கும் போது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் 200 மில்லி அளவுக்கு விளக்கெண்ணெய் தேய்ச்சி இந்த வெயிலில் நீங்கள் தேய்ச்சி வந்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு இருந்து தப்பிக்கலாம். அக்னி நட்சத்திரம் பாறையே உருக வைக்கும். நம்ம மூளையை உருக வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அந்த அளவுக்கு வெயிலினுடைய கொடுமை இருக்குது. அதனால் கண்டிப்பாக எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெய் தேய்ச்சா தான் தலையில் நீர் கோர்க்காது. நீர் கோர்க்கலைன்னா தலைவலி வராது. தலைவலி வந்துருச்சு, அதுக்காக வேண்டியான மருத்துவத்தை நம்ம பார்க்கணும். ஓடி போய் எடுத்ததுக்கெல்லாம் நம்ம மருத்துவமனைக்கு போனோம்னா அதிக அளவு செலவு. இன்றைக்கி வருமானம் குறைவு, செலவு அதிகம். ஒரு தலைவலிக்கு நம்ம மருத்துவம் செய்யணும்னா நம்ம போக வேண்டியதில்லை. ஒரு சிறு சிறு நோய்களுக்கு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாரம்பரிய மருத்துவம். எடுத்ததுக்கெல்லாம் நம்ம மருத்துவமனைக்கு போனோம்னா வேலைக்கு எப்போ போகிறது, நம்ம எப்படி குழந்தைகளை படிக்க வைக்கிறது? அதனால் இது நம்மளுடைய பாட்டியோ அல்லது நம்ம தாத்தாவோ அல்லது பெரியவர்களோ செஞ்ச மருத்துவம் தான் இது, வேறு எதுவும் கிடையாது. இந்த வலிக்கானது தலைவலியினுடைய நீர் கோர்வையை வெளியேற்றக்கூடியது இந்த நாக்கடுகு. இந்த நாக்கடுகுன்னு சொல்லுவோம். இது ஒரு துர்நாற்றம் மாதிரி வீசும். இந்த கடுகுனுடைய இது கடுகுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரியே இருக்கும். உள்ள இந்த இலை வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். லேசாக கையில் ஒட்டுறா மாதிரி இருக்கும். கையில் தொட்டிங்கன்னா இந்த நாக்கடுகு. இந்த நாக்கடுகு இலையை கொஞ்சம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து இந்த சுடக்கு தக்காளின்னு சொல்லுவோம். இது ஏன் சுடக்கு தக்காளின்னு என்று சொல்லணும்னா, பசங்க எல்லாரும் விளையாடும்போது சொடக்கு போட்டு உடைப்பாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது சின்னதாக இருக்கிறதால ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து ஊசி போல் கீழாமனை பார்த்து தொங்கும். இதை வந்து டொக்குன்னு தட்டினோம்னா உடையும். இதுக்காக வேண்டி தான் இதை சொடக்கு தக்காளின்னு வாங்க. இதனுடைய இலையை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம நீர், தலையில் உள்ள நீராக இருக்கட்டும், எங்கே உள்ள நீராக இருக்கட்டும், இது வந்து வெளியேற்றக்கூடியது. இதோடு சேர்ந்து சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும்பொழுது இது வந்து காந்தலை உண்டு பண்ணும், எரிச்சலை உண்டு பண்ணும். இதை உள்ளுக்கு சாப்பிட்டோம்னாலும் எரியும், வெளியில் தேய்ச்சாலும் எரியும். இந்த நாக்கடுகு வந்து ஒரு சாதாரணமாக இருக்கிறத விட லேசான ஒரு வாடை இருக்கும். வாடைன்னா ஒரு வாசனை. அந்த வாசனை சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அது தலைவலியை கண்டிப்பாக கண்டிக்கும். இதோடு சேர்த்து கேழ்வரகு மாவு, கேழ்வரகாக இல்லாமல் மாவாக கொண்டு வந்திருக்கோம். இந்த கேழ்வரகுன்னு சொல்கிற இந்த ராகியினுடைய மாவு. ஏன் இந்த கேழ்வரகு சேர்க்குறோம்னா, இந்த கேழ்வரகானது சாப்பிட்டோம்னா உடலுக்குள்ளே இருக்கிற நீர் எடுக்கும். மேலே போட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வெளியில் வந்து அந்த நீரை எடுக்கக்கூடியது. இந்த சின்ன வெங்காயத்தை சேர்க்கணும். சின்ன வெங்காயத்தை ஏன் சேர்க்குறோம்னா, அதனுடைய காரத்தன்மை வந்து உள்ளே இருக்கிற வலி எடுக்கக்கூடியது. சின்ன வெங்காயத்தை கண்ணில் புழிஞ்சா கண்ணில் இருக்கிற நீர் எடுக்கும். தோல் மேலே தடவணும்னா தோலுக்குள்ளே இருக்கிற நீரை வெளியே எடுக்கக்கூடியது. இந்த கேழ்வரகு மாவை இதோடு சேர்க்கும்போது உள்ளே இருக்கிற நீர் அனைத்தையும் வெளியே கொண்டு வரும். சொடக்கு தக்காளியானது எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல அரைச்சி போட்டோம்னா அந்த இடத்துல உள்ள நீரை வெளியே கொண்டு வரும். வலியையும் உடனே வெளியேற்றும். இந்த தலைவலி தாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாக்கடுகுனுடைய இலைகளை அரைச்சி சேர்த்துருக்கோம். அதற்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இந்த மருத்துவத்தில் வந்து கண்டிப்பாக சிறிதளவு தண்ணி சேர்க்கணும்.
அது லேசாக வெது வெதுப்பாக காஞ்ச தண்ணியாக இருக்கலாம். பச்சை தண்ணியே போடணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி அதிகமான இருக்கிற நேரம் அதை போட்டோம்னா இன்னும் கூடுதலாக வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிறிதளவு காய்ந்த சுடு தண்ணீர், அது வெந்நீரை வந்து நம்ம இதோட கலந்து கலவையாக்கி நெத்தியில் வந்து 10 போடணும். 10னா நெத்தி முழுவதும் இதை அரைச்சி தடவிட்டோம்னா பசை போல் பிடிச்சிக்கிறோம். ஒரு 5 அல்லது 7 நிமிடத்திற்குள்ள அந்த பசையானது இழுக்க ஆரம்பிச்சிடும். கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த நீர் மங்களை வந்து வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடும். நீர் மங்களை வெளியே எடுக்க எடுக்க தலைவலி குறைய ஆரம்பிக்கும். குறைந்தது ஒரு 15 நிமிஷத்தில் தலைவலி சரியாயிடும். சீக்கிரம் வாடக்கூடியது, ஒடிச்சு வச்சுதான் சீக்கிரம் வாடிடும். ஏன்னா இது வந்து அந்த நீர், அதிக நீர் இதுக்கு தேவை. இந்த நீர் தேவைக்கு நம்ம உடம்புல இருக்கிற நீரை கொடுக்குறோம். இதை நெத்தியில் நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா 1 நாள் அல்லது 2 நாள் தடவுனா போதும். சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம். வெங்காயத்தினுடைய எரிச்சல் அவங்களால தாங்க முடியாது. பெரியவங்க போட்டுக்குங்க. 15 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இதை போட்டால் அவங்களுக்கு தெரியும் நமக்கு நெத்தியில் பாரம் இருக்குதுன்னு. இந்த நீர் கம்மலால் காய்ச்சல் ஏற்படும். தலைவலி வந்துருச்சுன்னா காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் ஏன் வந்துச்சுன்னா அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற நீர் வெளியாகிற வரைக்கும் அந்த காய்ச்சல் அவங்களுக்கு குறையவே குறையாது. அதுக்காண்டி என்ன பண்ணுறோம், ஆவி பிடிச்சி அந்த நீரை வெளியேற்றணும். ஆவி பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த முறையை பயன்படுத்தலாம். தலைவலியில் எத்தனையோ வகை இருக்குது. தலைவலியில் 172 வகை தலைவலி இருக்குது. ஆனால் இந்த நீர் கோர்வைக்கான தலைவலிக்கான மருத்துவம் தான் இது. நீர் கோர்வைனா அதிக அளவு தலையில் வேர்த்து அந்த வேர்வை தலைக்குள்ளே இறங்கினதாலையும், தலைக்கு குளித்து தலையை நல்லா துவட்டாமல் தலையில் உள்ள நீர் அப்படியே இறங்கினதாலையும் இந்த தலைவலி வரும். இந்த நாக்கடுகானது குறைந்தது ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்குங்க. சொடக்கு தக்காளி ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. சின்ன வெங்காயம் 2 போதுமானது. இது 3த்தையும் அரைச்சி கேழ்வரகு மாவு தேவைக்கேற்ப. நெத்தி வந்து சிலருக்கு முடியே இருக்காது, வழுக்கு மண்டையாக இருக்கும், தலையெல்லாம் நீர் கோர்வைன்னா தலை முழுவதும் தடவலாம். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து திருப்பி குளிச்சிட போகிறீங்க. அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. நெத்தியில் எதுவும் பொத்து போயிடும்னு பயப்பட வேண்டியதில்லை. கேழ்வரகு மாவு போட்டோம்னா அது வந்து இழுக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் நெற்றியில் உள்ள வேர்வைகளை உள்ளே இருந்து நீர் கோர்வையை இழுக்கும். நீர் கோர்வை இழுக்க இழுக்க தலைவலி குறையும். இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தி தலைவலியில் இருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நம் நிலையத்திற்கு வந்த இந்த கடிதத்தில் ஆவடியை சேர்ந்த விசாலாட்சி என்னும் பெண்மணி கடிதம் எழுதியுள்ளார். இவர்களுக்கு தூக்கமே வருவதில்லையாம். தூக்கம் வரவில்லை, ஒரு கை கால் இழுக்கிறதாம், காலில் கூச்சம் இருக்கிறதாம். இவருக்கு சத்து பற்றாக்குறை. இவருடைய உடலில் அதிக அளவு வெள்ளைப்பாடு வெளியேறி இருக்கும், அல்லது இவர் உதிரப்போக்கும் அதிகமாக சென்றிருக்கும். இதேபோல் உள்ள பெண்களுக்கும் இந்த நிலைதான். யாராக இருந்தாலும் தூக்கமில்லை, கால் கூசுகிறது, பாதம் எரிகிறது என்றால் அவர்களுக்கு இரத்த சோகையும் இரத்த பற்றாக்குறையும் இருக்கும். இவர்கள் கண்டிப்பாக இந்த மருந்தினை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். நாக்கொட்டான் என்று சொல்வார்கள். இது மலைப்பகுதியில் கிடைக்கும் ஒரு காய். இந்த காயில் உள்ள புளியை கரைத்து பாத்திரத்தில் காய வைத்து சிறு சிறு மாத்திரைகளாக செய்து அந்த மாத்திரை ஒரு நாளைக்கு 1 என்று சாப்பிட்டு வர இந்த சத்து பற்றாக்குறை குறையும். அதுவும் அல்லாது சத்து பற்றாக்குறைக்கு பீட்ரூட்டில் நாம் ஒரு அல்வா போல் கிண்ட வேண்டும். பீட்ரூட்டு அல்வா என்றால் என்ன? பீட்ரூட்டை நன்றாக பொடி செய்து அதனுடன் சோற்றுக்கற்றாழை சம அளவு சேர்த்து சோற்றுக்கற்றாழையை 7 முறை கழுவி களைந்து இந்த பீட்ரூட்டுடன் சேர்த்து ஒன்றாக பாத்திரத்தில் சூடாக்கி அதனுடன் 100 மில்லி அளவுக்கு நெய் சேர்க்க வேண்டும். இந்த பீட்ரூட்டு 100 மில்லி, சோத்துக்கற்றாழை 100 மில்லி, நெய் 100 மில்லி, இந்த அளவில் அதை காய்ச்ச அது இரத்தம் போல் வரும். அதில் பனவெல்லம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்க்க அது லேகியமாக மாறும். இந்த லேகியத்தில் 1 ஸ்பூன் அளவு தினமும் சாப்பிட்டு வர இரத்த சோகை மாறி அவர்களுக்கு இரத்த உற்பத்தியை கொடுக்கும். தூக்கத்தை சரிவர செய்யும். தூக்கம் இல்லாமை சரியாகும். கால் பாதம் எரிச்சல் அடங்கும். இவர்கள் நெல்லிக்கனியை தினமும் 1 சாப்பிட்டு வர இந்த பாத வலிகளும் உடல் வலிகளும் மாறும். இந்த நெல்லிக்கனியை 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஜூஸ் போல் செய்து அதை 12 மணி நேரம்
சிறிதளவு சர்க்கரையோ அல்லது வெல்லத்தை சேர்த்து குடித்து வர இரத்தம் ஊறுவது கூடுதலாக இருந்து இரத்தம் உந்தி செல்லும். உடலில் இரத்தம் போகாத இடங்களில்தான் கண்டிப்பாக எரிச்சலும் வலிப்பும் ஏற்படும். பாத எரிச்சல் என்றால் இவர்கள் அதிகம் பிள்ளை பெற்றவர்களுக்குத்தான் பாத எரிச்சல் வரும். இப்பொழுது பிள்ளையே பெறாமல் பாதம் எரிகிறது என்றால் உணவு முறை சரியில்லை என்று அர்த்தம். உணவுகள் குறைவாக சாப்பிடுகிறார்கள் அல்லது சுட சுட சாப்பிட்டு 2 இட்லியோடு நிறுத்துகிறார்கள். நாம் உண்ணும் உணவு கண்டிப்பாக ஒரு வேளைக்கு 32 கவாலம் இருக்க வேண்டும். அப்படி சாப்பிட்டு வர உடலில் இரத்த உற்பத்தி அதிகரித்து இந்த இரத்த சோகை தீரும். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் விழுப்புரத்தைச் சேர்ந்த ஜெயசிலன், இவர் வாகனத்தில் 2 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்துக்குள்ளாகி அடிபட்டு காயம் ஏற்பட்டதால் உடலில் உள்ள காயம் உள்காயமாக இருந்து வலியை கொடுக்கிறதாம். இவர் 5 வருடங்களாக மருத்துவரிடம் பலமுறை சென்று ஊசி போட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் ஊசி போடும் பொழுது மட்டும் அந்த வலி நிற்கிறதாம். இப்பொழுது 5 வருடமானதால் அங்கு வலி தாங்க முடியாமல் அவதிப்படுகிறார். இந்த வலியை நிவர்த்தி செய்ய எங்களுக்கு மருத்துவத்தை அளியுங்கள் என்றும் உங்களுடைய ஜி தமிழில் இருந்து நாங்கள் நிறைய பயன்பெற்றோம் என்றும் எழுதியுள்ளார். அடிப்பட்ட இடத்தில் முதலில் விராலி தைலத்தை தடவி வர அந்த வீக்கம் குறையும். உள்ளுக்கு சாப்பிட கத்தரி பிஞ்சு, கத்தரிக்காய் இருக்கின்றதல்லவா, அந்த கத்தரிக்காயினுடைய பிஞ்சு 2 எடுத்து உள்ளே உள்ள சதையை எடுத்து அதனுடன் 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இவை 2ஐயும் நன்றாக மசித்து என்றால் அரைத்து அதை ஒன்று சேர வைத்து அதை உள்ளுக்கு சாப்பிட்டோம் என்றால் உடலில் எந்த பாகத்தில் அடிபட்டு வலி தீராமல் இருந்தாலும் உள்காய ரணங்கள் தீர்ந்து சுகமாக வாழ்வார்கள்.